தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த அருமையான பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் வல்லமையான ஜெபத்தில், கட்டுகள் உடைக்கும் ஜெபத்தில் நீங்கள் எல்லாரும் பங்கு பெற்று கொண்டு இருக்கிறீங்க. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. தெய்வ பிரசன்னம் நாளுக்கு நாள் நம்மளை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. நம்ம குடும்பங்களில் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. உங்கள் பிஸ்னஸ் மேலே கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. எல்லா காரியத்திலையும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் மேலே இறங்கி இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு மேலே இறங்கி இருக்கிறது. உங்கள் குடும்பத்தையே தேவ பிரசன்னம் நிரப்பி கொண்டு இருக்கு. தேவ ஜனங்கள் தொடர்ந்து துதிக்க துதிக்க உங்கள் குடும்பம் பரிசுத்த ஆகிறத உணர்வீங்க. உங்கள் குடும்பத்தில் நெடுநாள் தடப்பட்டு இருக்கிறது மாறுகிறத உணர்வீங்க. அருமையான தேவ ஜனமே, நீங்கள் எல்லாரும் இணைந்து துதிக்க ஆரம்பிங்க. தாவீதின் குமாரனை உயர்த்த ஆரம்பிங்க. அந்த உன்னதமான தேவனை உயர்த்த ஆரம்பிங்க. ராஜாதி ராஜாவை உயர்த்துங்க. இருக்கிற இடங்களில் சோத்திரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரங்களை தெரிவிங்க. ராஜாதி ராஜா நம்ம மத்தியில் இருக்கிறார். எங்க 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்க நான் வருவேன்னு சொன்ன ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். தேவ ஜனமே, அந்த ராஜாதி ராஜாவை உயர்த்துவோமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பாவுடைய சித்தம் நிறைவேறட்டும். அப்பாவுடைய திட்டங்கள் நடக்கட்டும். உங்க குடும்பத்தில் அவருடைய திட்டம் நிறைவேறட்டும். நீங்க இருக்கிற இடங்கள்ல தேவனுடைய வெளிச்சம் வரட்டும். தேவனுடைய திட்டம் நிறைவேறினால் தேவனுடைய வெளிச்சம் வந்திருக்குன்னு அர்த்தம். தேவனுடைய வெளிச்சம் வந்தால் அந்த இடம் எல்லாம் தேவனுடைய மகிமையா இருக்கும். நீங்க ஆண்டுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில், உங்க குடும்பத்தில், உங்க எல்லைகளில் தெய்வ வெளிச்சம் வந்திருக்கு. தேவ ஜனமே, ஒரு போஸ்ட் லைட்டு அந்த இடத்துல நடந்து போகிறவங்களுக்கு, அந்த மக்களுக்கு, அந்த ஊருக்கு, அந்த கிராமத்திற்கு, அந்த டவுனுக்கு, எதுவாக இருந்தாலும் சரி, ஈவன் வெளிநாட்டில் கூட பாருங்க, எல்லா இடங்களிலும் போஸ்ட் லைட் என்ன செய்யுது? அந்த ரோட்டில் உள்ள இருட்டை மாற்றுது. தேவ ஜனமே, உன்னுடைய வெளிச்சமோ உன் வீட்டில் வெளிச்சத்தை கொண்டு வரும். நீ தேவ திட்டத்தை கண்டுபிடித்தால் உங்கள் குடும்பத்தில் வெளிச்சம் வரும். நீங்கள் தேவ திட்டத்தை கண்டுபிடிப்பீர்கள் என்றால் உங்கள் தெருவில் வெளிச்சம் வரும். உங்கள் ஊரில் வெளிச்சம் வரும். தேவ ஜனமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல தேவ பிரசனம் வருது. நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் விடாதீங்க. தேவனை துதிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிங்க. தேவன் இறங்கி கொண்டு இருக்கிறாரு. அவருடைய பிரசனம் இறங்கி கொண்டு இருக்கிற இந்த வேளையில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சோத்திரங்களை ஏறெடுங்க. துதிகளை ஏறெடுங்க. அபிஷேக வார்த்தையில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம். அபிஷேக ஆவியானவர் நிரப்ப போகிறாரு. உள்ளத்தில் இருந்த அபிஷேக வார்த்தைகள் புறப்பட போகிறது. ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை உங்களில் இருந்து புறப்பட போகிறது. தேவ ஜனமே, உள்ளத்தை விட்டு கொடுப்பீங்களா? தெய்வ பிரசன்னத்திற்காக உங்க உள்ளத்தை விட்டு கொடுங்க. எல்லா கவலைகளையும் மறந்துட்டு, எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து அப்பாவுடைய சமூகத்தில் அப்பாவை நோக்கி பார்ப்பீங்களா? தேவ ஜனமே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆசையாய் தொடருகிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் தொடர்ந்து. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க. தேவ ஜனமே, அதை பிடித்துக் கொள்ளும்படி. ஆமென். என் தேவன் என்னை எதற்காக அழைத்தாரோ அதை நோக்கி நான் போக போகிறேன். எத்தனை தேவஜனம் சொல்றீங்க? எனக்காக வாழ்ந்தது போதும், என் தேவனுக்காக நான் வாழட்டும். என் தேவனுடைய வெளிச்சம் என்னை நிரப்பட்டும்.
என் குடும்பத்தை நிரப்பட்டும், என் பிள்ளைகளை நிரப்பட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஆசையா தொடர போகிறேன், அப்பா எனக்கு எதற்காக என்ன அழைத்தாரோ. பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி. தேவச்சனமே, பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி. சொல்லுங்களேன், ஆசையாய் தொடருகிறேன், நான் ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி. பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆசையாய் தொடருகிறேன், நான் ஆசையாய் தொடருகிறேன். பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி. பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி. ஆசையாய் தொடருகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க தேவச்சனமே, ஆசையாய் தொடருகிறேன். எனக்கு என்னதான் நடந்திருந்தாலும் நான் அதை மறந்து ஆண்டவரை நோக்கி ஓடுகிறேன். எனக்கு பின்னா எத்தனை சம்பவம் நடந்திருந்தாலும், எத்தனை வேதனைகள் நடந்திருந்தாலும், ஹல்லேலூயா, அதெல்லாம் மறந்துட்டு நான் அப்பாவை நோக்கி ஓடுகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க தேவச்சனமே? எத்தனை போராட்டம் வந்திருக்கலாம், எத்தனை காயங்கள் வந்திருக்கலாம். ஆமென். நான் இனிமே முன்னாடி ஓடுகிறேன், முன்னானதை நோக்கி பார்க்கிறேன். எத்தனை தேவஜனம் சொல்ல முடியும்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க தேவஜனம். முன்னானவை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன், நான் ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன், நான் ஆசையாய் தொடருகிறேன். நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்திடுவேன். நல்ல போராட்டம் போராடி. எல்லா தேவச்சனம் இணைந்து சொல்லுங்க, ஓ என்னுடைய ஓட்டத்தை நல்லபடியாக முடிப்பேன். நல்ல போராட்டம் போராடி. ஓ எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை நான் ஜெயிப்பேன். ஆண்டவர் என் கூட இருப்பாரு. விசுவாசம் காத்து கொள்வேன், நல்ல விசுவாசம். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? நான் விசுவாசம் காத்து கொள்வேன். ஓ விசுவாசம் காத்து கொள்வேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன், நான் ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன், நான் ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேன். தேவச்சனமே, அன்னைக்கு ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னாரு, இனி நீ மீன்களை பிடிக்கிறவன் அல்ல, இனி நீ ஆத்துமாக்களை பிடிக்கிறவன்.
ஆசையை ஓ, இன்னைக்கு ஒரு ஆத்மாவாக கர்த்தர் உங்களை பிடித்திருக்கிறார். நான் எதற்காக கர்த்தர் உங்களை அழைத்தாரோ அதற்காக என் தேவ ஜனம் ஆயத்தப்படுங்க. வருகிற நாட்கள்ல கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி அநேக கதவுகளை திறக்க போகிறாரு. தேவ ஜனங்களே, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்தது. அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்து சில வாலிபர்களை அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அன்னைக்கு பாபிலோனுக்கு கொண்டு போகும் பொழுது தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும், அங்க ஒரு வேறுபாடு வந்தது, அங்க ஒரு போராட்டம் வந்தது. ஆனால் பாபிலோன் ராஜா பிடித்து கொண்டு போனான். தேவ ஜனம் புரியணும், ஒரு போராட்டம் வருதுன்னா அதை கர்த்தர் அனுமதிக்கிறார். தேவ ஜனமே, இன்னைக்கு புரிய வேண்டும். தேவ ஜனமே, ஓ, எல்லாரும் நினைச்சாங்க பாபிலோன்ல இருந்து அந்த ராஜா பிடித்து கொண்டு போய்விட்டான்னு. எல்லாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. தேவன் அவர்களை அந்த ஊருக்கு கொண்டு போனாரு. எதற்காக? ஒரு பெரிய திட்டத்திற்காக. அந்நிய ஜனத்தின் மத்தியில ஓ, ஜீவனுள்ள ஒரு தெய்வன் உண்டுன்னு ஒரு சரித்திரம் எழுதணும்னா ஆண்டவர் ஒரு திட்டத்துக்காக பிடித்து கொண்டு போனாரு. தானியேலே, நீ கடத்தப்பட்டாயா? நீ அடிமையா? யோசேப்பே, நீ கடத்தப்பட்டாயா? நீ அடிமையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவே, நீ கடத்தப்பட்டாயா? நீ அடிமையான்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறாங்க, நான் தேவனுக்கு அடிமை. என் தேவன் ஒரு பர்பஸோடு என்ன வேற ஊருக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இங்க நான் அடிமைன்னு தான் என் பேரு. ஆனா இந்த இடத்துல வாழுகிற நாட்கள்ல நான் என் தேவன் என்னை எதற்காக பிடித்தாரோ அதற்காக வாழ்ந்து காட்டுவேன். சிங்க குகை வரலாம், அக்னி ஜுவாலை வரலாம், சொந்தக்காரங்களால் நான் குழியில தள்ளப்படலாம். ஆனா என் தேவன் என்னை எதற்காக பிடித்தாரோ அந்த ஓட்டத்தை நான் தொடருகிறேன். அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள். தேவ ஜனமே, இன்னைக்கு அக்னி சூளையில இருக்கிறாயா? வேதனையில இருக்கிறாயா? தேவ ஜனமே, ஆஸ்பத்திரியில இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? வேலியராய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? லைஃபை வெறுத்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? God is repairing you. கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார். உன் வேதனையான இருதயத்தை, உன் காயப்பட்ட இருதயத்தை அவர் கரம் நீட்டி தொடுகிறார். உன்னை குணப்படுத்துகிறார். தேவ ஜனமே, நீ எழும்பி ஓட போகிற தூரம் வெகு தூரம். அன்னைக்கு நல்ல சமாரிய அந்த காயமடைந்து கடந்தவனை, அவன் குற்றுயிராய் இருந்தவனை தூக்கி சென்று சத்திரத்தில் சென்று அவனை பராமரித்தார். அதற்கு முன்பதாக அவனுடைய காயங்களில் எண்ணெய்களை வார்த்தார், திராட்சை ரசத்தை வார்த்தார். இன்னைக்கு ஆண்டவர் காயப்பட்டிருக்கிற உங்களை ஆண்டவர் அணைத்துக் கொள்ளுகிறாரு, உங்களை அரவணைக்கிறாரு. அவருடைய அபிஷேக தைலத்தை அனுப்பி அவர் உங்களை குணமாக்குறாரு. வசனமாகிய நல்ல திராட்சை ரசத்தை வைத்து உங்களை அவர் ஹீல் பண்றாரு, குணமாக்குகிறாரு. உங்க காயங்களை கட்டுகிறாரு. சிறிது நாட்கள்ல உங்க காயங்கள் ஆறும். திரும்பி போய் கல்லர்கள் கையில் அகப்படுறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கல. திரும்பி எரிகோ நோக்கி ஒரு பயணத்துக்கு கர்த்தர் அழைக்கல. திரும்பி தேவனுக்காக ஒரு பயணம். இனி கர்த்தர் உங்களை எழுப்பி பயங்கரமா பயன்படுத்துவார்னா தேவ ஜனம் புரியணும். இனி ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குதுன்னா அது என் தேவனுக்காக, என் தேவ நாம மகிமைக்காக சொல்லுகிற எத்தனை தேவஜனம் இதுல இருக்கிறீங்க? ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு பேருக்கும் ஹீலிங் நடக்குது. சில எலும்பு சம்பந்தமான வியாதிகள்ல கர்த்தர் ஹீலிங் கொடுக்கிறாரு. நான் தரிசனத்துல பார்க்கிற தேவஜனமே, ஒரு குறிப்பிட்ட நபரை கர்த்தர் ஹீல் பண்றாரு. காலில் பயங்கரமான வலி, அந்த ஜாயிண்டுகள் ஹீல் ஆகுது. ஆமென். சொல்ல போன ஆர்த்ரட்டிக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வியாதியை போல அவர்களுக்கு இருக்குது. அந்த வியாதிகள், அந்த ஜாயிண்டுகளை பாதிக்கிற அந்த வியாதிகள்ல இருந்து கர்த்தர் ஹீலிங்கை உண்டாக்குறாரு. ஹல்லேலூயா. சதீஷ் சொல்லுகிற ஒரு சகோதரனை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறாரு. மாலான்னு சொல்லுகிற ஒரு சகோதரியை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறாரு. ஆண்ட்ரியூன்னு சொல்லுகிற ஒரு சகோதரனை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறாரு. தேவ ஜனமே, நம்ம ஆராதிக்கிற இந்த நேரத்திலே தேவ பிரசன்னம் இறங்கி சுகப்படுத்த ஆரம்பித்துட்டு, விடுதலையை கொடுக்க ஆரம்பித்துட்டு, கட்டுகளை உடைக்க ஆரம்பித்துட்டு, சிறைச்சாலைக்கு தெரியும், சங்கிலிக்கு தெரியும் தேவ பிரசனம் இறங்குனத. தேவ ஜனமே, இந்த வெல்டிங் மிஷின் எதை ஃபோக்கஸ் பண்ணுதோ அந்த இடம் ஓட்டையாயிரும். தேவ ஜனமே, இன்னைக்கு வெல்டிங்ல இருந்து வரக்கூடிய அக்னியை காட்டிலும் தேவ வல்லமை பயங்கரமா இருக்கு. அந்த வெள்ளமை டிசண்ட் ஆயிட்டுனா, அது இறங்கிட்டுனா, ஆமென், உங்க சங்கிலிக்கு தெரியும். பவுலுக்கும் சீலாவுக்கும் தெரிஞ்சிச்சோ இல்லையோ, அந்த சங்கிலிகள்
சங்கிலிகளுக்கு தெரியப்பட்டது. தெய்வ பிரசனம் இறங்கின உடனே அந்த மகிமை தாங்காமல் சங்கிலிகள் உடைய ஆரம்பித்தது. அந்த பல டன் உள்ள அவன் பயங்கரமான பாறைக்கற்கள் போல இருந்த அந்த சிறைச்சாலைகள் அசைய ஆரம்பித்தது. எத்தனை தேவஜன விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க போராட்டம் உணர ஆரம்பித்துட்டு, உங்க துதியின் வல்லமை அந்த போராட்டத்தை உடைக்க ஆரம்பித்துட்டு, தேவ பிரசன்னம் இறங்கி அந்த போராட்டத்தையும் அந்த சங்கிலிகளையும் உடைக்க ஆரம்பித்துட்டு, விசுவாசம் உள்ள ஜனங்கள் ஆராதிக்க ஆரம்பிங்க. தேவ பிரசன்னம் பயங்கரமா இறங்கி கொண்டிருக்கிற இந்த அருமையான வேளையில, தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிற வேளையில, எல்லா தேவ ஜனமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிங்க. அப்பாவை உயர்த்த ஆரம்பிங்க. சிலரெல்லாம் பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிறீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க. தேவன் சொல்லுகிறார், உங்க பிள்ளை தோத்து போவதில்லை. ஒருவேளை தோத்து வந்துட்டான்னு பயந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் காட்டுகிறாரு, இனி ஒரு அவன் முன்னேறும் பொழுது அவன் தோக்க மாட்டான். ஏன்னா முதல் தடவை அவனுடைய படிப்பின் பலத்தில் பேர்ப்பான், அவன் பலத்தில் பேர்ப்பான், அவன் வயசு தாட்டியத்தில் பேர்ப்பான். ஆனா இந்த தடவை எல்லாவற்றையும் மறைச்சு விட்டு கர்த்தர் என்ன நடத்துகிறார்னு போகும் பொழுது கர்த்தர் கிருபை அவன் கூட இருக்குது. நான் தரிசனத்தில் பார்க்கிறேன், ஒரு குறிப்பிட்ட சகோதரனை காட்டுகிறார் ஆண்டவர். ஆண்டவர் அவனை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்க வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகளை தொட்டு கொண்டு இருக்கிறார். எத்தனை தேவஜன ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீங்க? லீகா ஷாதா ராபா, ஹalleluya, லீகா ஷாதா லாபா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தொடர்ந்து ஓடுகிறேன், நான் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆமென், தொடர்ந்து ஓடுகிறேன், ஓ ராபா பாபா 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 ரிகா தாராபா ஷதராபா தாராபா. நான் எதற்காய்? தொடர்ந்து ஓட ஆரம்பி தேவ ஜனமே, தொடர்ந்து ஓட ஆரம்பி. ஓ அப்பா கதவை திறக்காரு. இஸ்ரவேல் ஜனத்தின் சிறையிருப்ப கர்த்தர் திறக்கும் பொழுது கர்த்தர் திட்டத்திற்காக அந்த தேவ ஜனம் தொடர்ந்து ஓடிச்சு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இப்போ கர்த்தர் கதவை திறந்தார்னா, இப்போ கர்த்தர் செங்கடலை திறப்பார்னா, எத்தனை பேர் தேவனுக்காக ஓட ஆரம்பமா இருக்கிறீங்க? தேவ ஜனமே, தேவனுக்காக எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன், பாடுகள் எத்தனை பாடு வந்தாலும் சரி அப்பா, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி அப்பா, உம்மை விட்டு நான் தூரம் போக மாட்டேன் ஆண்டவரே. நான் தொடர்ந்து ஓடுகிறேன், நான் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் எதற்காய், பிடிக்கப்பட்டேன், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பெற்றுக்கொள்ளும் வர, அந்த ஜீவ கிரீடத்தை வாங்குற வர யாரும் என்ன தடுக்க முடியாதுன்னு எத்தனை தேவஜனம் சொல்றீங்க? உங்களை யாராலையும் தடுக்க முடியாது, எந்த சூழ்நிலையாலும் தடுக்க முடியாது. ஓ மந்திர பில்லி சூனியங்கள் உங்களை ஜெயிக்காது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உனக்கு விரோதமா பில்லி சூனியங்களையும் மந்திரங்களையும் ஏவி விடுகிறார்களா? இன்னைக்கு அதை உடைக்கிறாரு. எல்லா கைவசங்களை உடைக்கிறாரு, எல்லா மயக்க மருந்துகளை உடைக்கிறாரு. எல்லா குடியின் ஆவிகள் எரியுது, எல்லா பில்லி சூனியங்கள் எரியுது, எல்லா இருளின் ஆவிகளை எரிக்கிறார். கர்த்தருடைய கரம் இறங்கி உங்க எதிரிகளை துடுகிறது. தேவஜனமே, உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா இருளின் வல்லமைகளை ஆண்டவருடைய அக்கினி இறங்கி துடிது. தேவஜனமே, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி. அப்பா பார்த்து பாசமா சொல்லுங்க தேவஜனமே, நீங்க எனக்கு எதற்காக அழைத்தீங்களோ அப்பா, அதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுங்களேன் தேவஜனமே. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன், நான் ஆசையாய். தொடருகிறேன். தேவஜனமே, ஒரு அறிவு சார்ந்த ஒரு கதையை சொல்லுகிறேன், எல்லாருக்கும் பிரோச்சனமா இருக்கும். தேவஜனமே, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மாடு மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த மாடு மேய்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அருமையான புல்லுகள், அது ஒரு அடர்ந்த காடு. இந்த நேரத்தில் தூரத்துல இருந்து ஒரு சிங்கம் பார்த்து கொண்டே இருந்துச்சு. அந்த சிங்கத்தின் பார்வை இந்த கொழுத்த மாடு மேல விழுது. இந்த மாடு அழகா மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது இது ரகசியமா பதுங்கி வந்து அதை கடித்து கொள்றதுக்கு வரும் பொழுது அந்த மாடு சொல்லுது, ஐயா, என் வீட்டில் புதிதாக ஈன்ற கண்ணுக்குட்டி இருக்குது, அந்த கண்ணுக்குட்டி எனக்காக காத்து கொண்டு இருக்கும், தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பை தாரும்.
அந்த கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு என் நிலவரத்தை சொல்லிட்டு நான் திரும்பி வரமாட்டேன், நீ நல்லபடியாக வாழ்ந்துக்கன்னு அந்த கடைசி வார்த்தையை சொல்லிட்டு நான் வந்துடுறேன், என்ன நீங்கள் கொன்றுங்கன்னு சொல்லுது. அந்த சிங்கம் சொல்லிச்சு, நான் உன்னை எப்படி நம்ப அப்படின்னு கேட்டுச்சு. அது மிகுந்த கண்ணீரோடு சொல்லிச்சான், நான் கண்டிப்பாக வருவேன், வரலைன்னா என் வீடு தேடி வந்து என்னை கொல்லுங்க, என் கண்ணுக்குட்டியும் கொல்லுங்க, ஆனால் அந்த கண்ணுக்குட்டிகிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வாரேன்னு அது சொல்லிச்சான். அதே போலவே மலையிலேருந்து இறங்கி போக அந்த சிங்கம் பெர்மிஷன் கொடுத்தது. பெர்மிஷன் கொடுத்தவுடன் மாடு ஓடி சென்றது. வீட்டில் சென்று அந்த கண்ணுக்குட்டிக்கு பால்களை கொடுத்தது, கட்டி அணைச்சது, அதுக்கு முத்தங்களை கொடுத்தது. அது அடுத்த முறை என்ன சொல்லனே தெரியல, கண்ணிலிருந்து கண்ணீராய் ஓடுகிறது. பிள்ளையை பார்த்து சொன்னது, அம்மா நீ வரமாட்டேன்ப்பா, அம்மா உனக்காக உழைக்க போகிறேன், உனக்காக பால்களை உனக்காக நான் நிறைய கொண்டு வர போகிறேன், இனி நீ என்னை பார்க்கலன்னு கவலைப்படக்கூடாது, உன்னை கவனிக்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்காங்க எல்லாம் சொல்லிட்டு கண்ணீரோடு அது திரும்பி வந்து அந்த சிங்கத்தை நோக்கி வருகிறது. அடுத்த நாள் சிங்கம் திரும்பி மலையிலிருந்து தூரமாக பார்க்கும் பொழுது அந்த சிங்கத்தாலே நம்ப முடியலை. அந்த மாடு சொன்னதுபடி வருகிறது. என் தேவச்சனமே, இதுல இருந்து ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவன் சொன்ன வாக்குல உண்மையா இருந்துச்சு அந்த மாடு. அந்த சிங்கம் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. மாடு அழுது கொண்டே வருகிறது. ஏன்னா மாடினுடைய கடைசி நிமிடம், மாடினுடைய கடைசி நாள் இது. இதற்கு பின்பாக அதனுடைய கன்றுக்குட்டிகளை பார்க்க முடியாது, எஜமான பார்க்க முடியாது, திரும்பி அநேகருக்கு பால் கொடுக்க முடியாது, கடைசி நொடிகள். அப்போ அந்த சிங்கம் மேலேருந்து இறங்கி வந்து கேட்டுச்சான், நீ எப்படி மறிக்கிறதுக்கு வந்த? அது சொல்லிச்சு, நீங்கள் என்னை பிடித்து கொல்லணும்னு வந்தீங்க, ஆனால் எனக்கு இறக்கம் பாராட்டினீங்கல்ல, அதனால் நான் உண்மையாக இருக்கிறேன், என்னை அடித்து கொள்ளுங்க, இதுதான் என்னுடைய கடைசி நாள் சொல்லிச்சான். தெய்வச்சனமே, அந்த சிங்கத்துக்கு ஒரு இறக்கம் வந்துச்சு. அது சொல்லிச்சு, நான் இப்படி ஒரு உண்மையான விலங்க இந்த காட்டில் பார்த்ததே கிடையாது, அதனால் நீ போய் உன் பிள்ளையோடு சந்தோஷமாக வாழுன்னு அனுப்பி வச்சு தான். தெய்வச்சனங்களே, இந்த மாடு எதற்காக பிடிக்கப்பட்டுச்சோ அதற்கு உண்மையாக இருந்தது போல என் தேவச்சனமே, தீமையான ஒரு விஷயத்திற்கு அது உண்மையாக இருக்க அதனுடைய மனசை ஆயத்தப்படுத்தணும்னா என் தேவ ஜனங்கள் புரியணும். என் தேவன் தீமையான விஷயத்திற்கு என்ன அழைக்கல. என் தேவன் என் குடும்பத்தின் விடுதலையை பார்க்கிறாரு, என் ஜெனரேஷனுடைய விடுதலையை பார்க்கிறாரு, என்னுடைய வாழ்க்கை கட்டிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாரு. நான் பாவ கயர்கள்ல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சுதான் எலும்பை பிரகாசின்னு சொல்றாரு. ஒரு உன்னதமான அழைப்பை தாராரு. அந்த அழைப்புக்காக தான் கர்த்தர் என்ன பிடித்திருக்கிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அழைப்புக்கு நான் உண்மையா இருக்கிறவங்க சொல்றாங்க. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சேர்ந்து சொல்லுவோமா? பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன், தொடர்ந்து ஓடுகிறேன் நான். சொல்லுவோமா சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோட அப்பா பார்த்து சொல்லுங்களேன், அப்பா நீங்க என்ன எதற்காக அழைச்சிங்களோ நான் அதை விட மாட்டேன்ப்பா. ஹல்லேலூயா. ராபா ஷாதா ராபா தாராபா ரோ ராஷாதா ராபா. யோனாவை பாருங்க தேவச்சனமே, ஆண்டவர் அவனை அழைத்த அழைப்பை விட்டு அவன் பின்வாங்கி போய் கொண்டிருந்தார். ஆண்டவர் அவரை அழைத்தார். அந்த அழைப்பை நிராகரித்துட்டு தூரமா போனார். வேதனைகள் மேல வேதனை, பாடுகள் மேல பாடுகள் வந்தது. ஏன்? என் தேவன் அழைத்த திட்டம், தேவனுடைய அழைப்பு. தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தாரோ, ஒரு பிசினஸ்க்காக அழைத்திருக்கலாம், ஓ தேவனை தேட அழைத்திருக்கலாம், ஊழியத்திற்காக அழைத்திருக்கலாம், ஏதோ ஒன்றுக்காக கர்த்தர் உங்களை அழைத்திருப்பாரு. அந்த அழைப்புல நிக்கணும். கர்த்தர் ஒரு பிசினஸ்ல உங்களை அழைச்சாருன்னா அதை ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவாரு, உயிரடைய செய்வாரு. யாரும் உங்களை தடுக்க முடியாது. தேவ ஜனமே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடிடுவேன், நான் தொடர்ந்து ஓடிடுவேன். எத்தனை பேர் அப்பாவை பார்த்து சொல்லுவீங்க? ஒரு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? அப்பா நான் உண்மையா ஓடுவேன்ப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தேவ ஜனமே நான் மனதார உண்மையா சொல்லுகிறேன். ஓ ராபா ஷாதா ராபா. ஒரு ப்ராமிஸை காட்டிலும் வல்லமையானதுதான் மனசுல இருந்து சொல்லணும். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொன்னீங்கன்னா அது நிச்சயமா நீங்க செய்வீங்க. ஆண்டவரை ஒப்பு கொடுங்களேன். தேவ ஜனமே, உண்மையான செய்வப்பா, உண்மையான இப்ப ஆண்டவரே உமக்காக
உமக்காக உண்மையா வாழ்வே ஆண்டவரேன்னு தொடர்ந்து சொல்லுங்க தேவச்சனமே. நல்ல போராட்டம் போராடி என் ஓட்டத்தை முடித்திடுவேன். சொல்லுங்களேன், நல்ல போராட்டம். எத்தனை போராட்டம் வந்தாலும் ஆண்டவரே நான் எதிர்கொள்வேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் நான் உட்கார்ந்து சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லுங்க தேவ ஜனமே. எப்பெல்லாம் சோறு வருதோ எழுப்பி அவன் எதிர்நீச்சல் அடிப்பேன்னு சொல்லுவீர்களா? நான் எதற்காய் அப்பாவை பார்த்து, அந்த அன்பின் அப்பாவை பார்த்து, அந்த முகத்தை பார்த்து, அந்த அன்பான ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உங்க சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போவாதீங்க, உங்க வேதனைகளை கண்டு சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் ஒரு விஷயத்தை அனுமதித்தார் என்றால் அதற்கு பின்பதாக 1000 நோக்கம் இருக்கும், 1000 நோக்கம் இருக்கும். நீங்க ஒரு கோடீஸ்வரனாய் வாழ்ந்து நரகத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. அதற்கு பதிலாய் ஒரு சின்ன பாடு உங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்னா அந்த பாடு எவ்வளவு உத்தமமானது. அதனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எத்தனை பேர் அப்பாவை பார்த்து சொல்றீங்க, என்ன அழைச்ச அழைப்புக்கு நான் உண்மையா இருப்பேன்ப்பா, நான் ஆசையாய் தொடருகிறேன், நான் விசுவாசிக்கும் தெய்வன் இன்னார் என்று அறிவேன். எத்தனை பேருக்கு தெரியும் விசுவாசிக்கும் தெய்வன் இன்னார் என்று அறிவேன், ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன், நான் ஆசையாய் தொடருகிறேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுகிறேன். பாடுகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து தெய்வ பிரசன்னம் பயங்கரமா இறங்கி கொண்டிருக்கு. அப்போஸ்தலன் பவுலுக்காக ஆண்டவருடைய திட்டம் வந்தது. அந்த திட்டத்தை பிடித்து கொண்ட பவுல் அந்த திட்டத்துக்கு நேராக ஓட ஆரம்பித்தார். தேவச்சனமே, ஓட ஆரம்பித்த பொழுது ஏகப்பட்ட போராட்டம் வந்தது. அந்த போராட்டத்துல எல்லாம் அவர் சொல்லுகிறார், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், அந்த போராட்டங்கள்ல நான் சோர்ந்து போகல. ஒரு குறிப்பிட்ட இடத்துல யூரோக்ளிதான் சொல்லக்கூடிய ஒரு புயல்ல மாட்டினாரு. கப்பலே உடைந்தது. ஆனா அந்த கப்பல் உடைறதுக்கு முன்னாடி நடக்க போகிற விஷயங்களை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பவுலுக்கு வெளிப்படுத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஜெப நேரம், தூதர்கள் பேசுகிற நேரம், உங்களுக்கான விடயங்கள் வருகிற நேரம், அற்புதங்கள் வருகிற நேரம், அந்த நேரத்துல பூமியில என்ன நடக்க போகுதுன்னு உங்க ஜெப நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. எத்தனை தேவ ஜனங்கள் சொல்றீங்க, நான் ஆவியில தரிசிக்க போகிறேன்? பவுல் அருமையாக ஆவியில தரிசித்தாரு. உலகத்துல அது நடந்துச்சு. எதெல்லாம் அவர் ஆவியில பார்க்கிறாரோ அது அடுத்த நாள் நடக்கும், வருகிற நாட்கள்ல நடந்துச்சு. எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த பாக்கியம் எந்த ஜனத்துக்கும் கிடையாது, ஒன்லி தேவ ஜனத்துக்கு மட்டும்தான் அவன் ஜெபத்துல வெளிப்படுற கிருபை உண்டு. தேவன் உங்களை ஆவியில தரிசிக்க வைத்தால் அதை நடக்கிறதுக்கு முன்னாடி காட்டுவாரு. அதுதான் ஆவியில பார்க்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, பவுலுக்கு யூரோக்ளிதான் அந்த புயல்ல சாக மாட்டீங்கன்னு ஒரு தூதன் கட்டளையிட்டு இருந்தாரு. அவன் தரிசனமாக வெளிப்பட்டு சொன்னாரு. பவுல் சொல்லுகிறாரு, என்னை ஆட்கொண்ட தெய்வன் தம்முடைய தூதனை அனுப்பினார். அந்த தூதன் நம்ம சாவ போறது இல்லைன்னு சொன்னாங்க. அந்த படகு உடைந்தது, ஆனால் ஒரு ஜீவன் கூட போகவில்லை. என்னால் கர்த்தர் வெளிப்படுத்தினார். தேவ ஜனமே, போராட்டம் வரலாம், ஆனா போராட்டத்தின் மத்தியில ஆமென் படகின் நங்கூரம் கூட உடைஞ்சு போகலாம். உங்க ஆத்தும நங்கூரமாகிய இயேசு உங்களை விட்டு போகாமல் உங்களை காத்துக் கொள்ளுங்க. ஏன்னா அவரால் மட்டும்தான் அந்த பாடுல இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிகளை காட்ட
நடக்க முடியும். எத்தனை தேவச்சனம் சொல்றீங்க, பாடல இருக்கேன்னு சொல்லாதீங்க. ஆமென். பவுலும் சீலாவும் போல துதித்து பாருங்க. சிறையில் இருந்த யோசேப்பு தரிசனங்களை கண்டார், நடக்க போறதை கண்டார். போராட்டத்தில் இருக்கிறீங்களா? see in the spirit, watch in the spirit, sing in the spirit, pray in the spirit. ஆவில நிரம்பி ஜெபிங்க, ஆவில பார்க்க ஆரம்பிங்க. உங்க ஃபியூச்சர் என்னதுன்னு ஆவில ஆண்டவர் காட்டி தருவாரு, சொப்பனங்கள்ல காட்டி தருவாரு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா என் ஆவிக்குரிய கண்களை திறங்கன்னு சொல்லுங்க. லீகா ஷாதா லாபா லேகோ ரியாந்தரபா சாந்தலரபா. தேவ ஜனங்கள் புரியணும், ஆவிக்குரிய விஷயம்தான் பூமியில நடக்குது. ஆவில தரிசித்தால் அது பூமியில நடக்கிறது நீங்க பார்க்க முடியும். ஒரு உலக மந்திரவாதிக்கு அவனால் ஆவியில பார்க்க முடியுது. அவன் அசுத்த ஆவியினுடைய உதவியோடு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவான். ஆனா அதுல இருந்து காப்பாற்ற அவனால முடியாது. ஏன்னா மரணத்தை ஜெயிக்க, வியாதியின் வல்லமைகளை உடைத்தெறிய எந்த மந்திரவாதியும் ரத்தம் சிந்தவில்லை. இயேசுதான் ரத்தம் சிந்திருக்கிறார். யார் உங்களுக்காக பலியாகி ஜீவனை கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு உலக மந்திரவாதியால ஆவிக்குரிய விஷயங்களை பார்த்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியும்னா ஒரு ஆண்டவருடைய பிள்ளையால சொல்ல முடியாதா? ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு தான் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எந்த மந்திரவாதிட்டையும் போக வேண்டாம். ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை வெளிப்படுத்தும் சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்க கண்களை திறப்பார். உங்க ஆவிக்குரிய கண்களில் வெளிப்படுத்துவாரு, உங்க சொப்பனங்களில் வெளிப்படுத்துவாரு, உங்க நித்திரைகள் இன்பமாய் மாறும். ஆவியானோர் வெளிப்படுத்துவார். தேவஜனமே, நேற்றைய தினத்தில் கூட மத்தேயு 16:19 நம்ம வாசித்தோம். பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு திறவுகோலை கொடுத்தாரு. அந்த திறவுகோல் பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பரலோகத்தின் திறவுகோலை தேவன் கொடுத்தார். தேவஜனமே, ஒவ்வொரு தேவஜனத்திற்கும் ஆண்டவர் திறவுகோல்களை கொடுக்கிறார். அதனால் அந்த திறவுகோல்களை நீங்க யூஸ் பண்ணணும். ஒரு திறவுகோலை பத்தி போடல. இட் இஸ் நாட் அ சிங்குலர், இட் இஸ் ப்ளூரல். அங்க பார்த்தீங்கன்னா திறவுகோல் என்று சொல்லவில்லை, திறவுகோல்களை. அப்படி என்றால் என்ன? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பூட்டு இருக்கும். ஒவ்வொரு பூட்டை திறக்க கர்த்தர் உங்க கையில திறவுகோல்களை கொடுத்திருக்கிறார். தேவஜனமே, நிறைய ரூம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூம்ல ஒவ்வொரு ரூம்லையும் விலை உயர்ந்த பொக்கிஷங்கள் இருக்குது. நீங்க ஜஸ்ட் சாவி இருந்தா அதை திறந்து எடுத்துக்கலாம். ஆனா அங்க போகும்பொழுது தான் தெரிகிறது அந்த கட்டடத்துல 100 ரூம்ஸ் இருக்குன்னு தெரியுது. இப்ப தேவஜனம் ஒரு அறிமுகம் இல்லாம போய் ஒரு ரூமை திறக்கும் பொழுது உங்க கையில 100 சாவி இருக்கும். நீங்க சிரமம் பார்க்காம 100 சாவியும் ட்ரை பண்ண வேண்டும். ஏன்னா ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த சாவியில நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். இதுதான் ரூம் நம்பர் 1, இதுதான் ரூம் நம்பர் 2ன்னு. ஆனா அதை திறக்கிற வரைக்கும், நீங்க தேடி பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். இதுதாங்க ஜபத்தில் நம்ம முன்னேறணும். ஆண்டவர் உங்க கையில திறவுகோலை கொடுத்துருக்கிறாரு. ஆனா எந்த டோருக்கு எந்த சாவியை போடணும் நமக்கு தெரியணும். ஒன்ஸ் நீங்க திறந்துட்டீங்கன்னா உள்ள போய் அனுபவிக்கலாம். உள்ள சோஃபா இருக்கும், டிவி இருக்கும், ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஏரியா இருக்குது, குளிக்கிறதுக்கு ஷவர் இருக்குது, எல்லாமே அந்த ரூமுக்குள்ள இருக்குது. இன்னொரு ரூமை திறந்தீங்கன்னா ஆகாரம் இருக்கும், இன்னொரு ரூமை திறந்தீங்கன்னா உடைகள் இருக்கும். இப்படிதான் தேவஜனமே, ஆவிக்குரிய மண்டலத்துல தேவஜனத்திற்கு என்ன தேவைன்னு எந்த டைம்ல எது தேவையோ அதை கர்த்தர் ஆல்ரெடி முன்குறிச்சிருக்கிறாரு. நீங்க கூட ஆபிரகாமுடைய லைஃப்ல பாருங்க. அவர் மலை உச்சியில தன்னுடைய மகனை பலி கொடுக்கணும்னு சொல்லுகிற ஒரு நிர்பந்தத்துல ஆண்டவருக்காக போகிறாரு. அது ஒரு டெஸ்ட் டைம் தான். ஆனா அந்த டெஸ்ட்ல கூட ஆண்டவர் அவருடைய மகனை பலி கொடுக்க விடாம ஒரு ஆடை ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. எப்படிங்க? லட்சக்கணக்கான ஆடுகள் மலையில குதிச்சு போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு ஆடு மட்டும் அந்த நேரத்தில் கரெக்டா அந்த டைம்ல எப்படி மாட்ட முடியும்? இது ஒரு கோ இன்சிடென்ட் கிடையாது. இது அக்குரைட்லி, இது கர்த்தரால் நடந்த சம்பவம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குன்னு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்குன்னு ஒன்று உண்டு. ஆனா அதை கர்த்தர் ஃபர்ஸ்ட் காட்ட மாட்டேங்காரு. நீங்க தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த மலையில ஏறி வரணும். அந்த மலை எதுக்கு ஒப்பனையா இருக்குதுன்னா அது ஜெபம்னு சொல்லப்படுகிற மலை, அது உபத்திரவம் சொல்லப்படுகிற மலை, அது வேதனையின் மலை. அந்த உயரத்துல போகும் பொழுது யாருக்குமே தெரியாது அது தனக்கு இஷ்டமான ஒரு ஆளை பலி கொடுக்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த எல்லைகளை தாண்டி வரும் பொழுது கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறவராக வெளிப்பட்டாரு. இன்னைக்கு தேவச்சனமே, ஏதோ ஒரு பாடின் ஆழத்துல போய் கொண்டிருக்கிறாயா? பாடுகளின் உயரத்துல போகிறாயா? ஏற முடியாத அனுபவத்தில் இருக்கிறாயா? சோர்ந்து போவாத. உன் கால் பலவீனம் அடையல, உன் கண்ணும் பலவீனம் அடையல. எதிர்காத்தும் உன்னை தள்ளலாம். உன்னுடைய மனம் பலவீனம் அடைஞ்சதுனால தான் உன்னால ஏற முடியல. தேவச்சனமே, ஒருவேளை
உங்கள் வீட்டில் 18 வருஷமாக ஒரு பிள்ளை நடக்க முடியாமல் இருக்குது. ஆனால் அதனுடைய மருந்து மலையின் உச்சியில் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த புயலை தாண்டியும் போவீங்க. ஏன்னா 18 வருஷமாக அடப்பட்டு இருக்கிறவங்க மகன் நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த அருமையான மருந்து மலை உச்சியில் இருக்குதுன்னா நீங்கள் எல்லா தடையும் தாண்டி போக தான் செய்வீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? வைராக்கியம் இருக்குது. ஆனால் கால் வலிக்குது, தலை வலிக்குது, நடக்க முடியலை, புயல் அடிக்குது, மழை அடிக்குது. ஆனால் உங்கள் மகனுடைய விடுதலையை நினைத்து நீங்கள் முன்னேறுவீங்க. காரணம் என்ன? கால் வலி உங்களை தடுக்கலை, புயல் உங்களை தடுக்கலை, மழை உங்களை தடுக்கலை. ஏன்னா ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு திட்டம். யார் பலனா இருக்கிறா? உங்களுக்குள்ளாடி உங்கள் மனசு பலனா இருந்ததுனால தடைகளை தாண்டுனீங்க. தெய்வச்சனமே, இதே போல தான் ஆண்டவருக்காக வரும் பொழுது உங்கள் கால் வலிக்கு நீங்கள் தடையாக போகிறது கிடையாது. உங்கள் மனசு சொல்லும், இதுக்கு மேலே ஜெபிக்க முடியாது, இதுக்கு மேலே துதிக்க முடியாது. நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், உங்களால் ஜெபிக்க முடியலன்னு சொல்லுகிறது உண்மை கிடையாது. உங்களால் ஆண்டவரோடு நடக்க முடியலன்னு சொல்லுகிறது உண்மை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்தது கால் வலியோ புயலுடைய சீற்றமா இல்லை, உங்களுக்கு வந்தது மனசில் உள்ள வலி. உங்களுக்கு மனசு சொல்லுது இனிமே முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த வலியை கூட தாண்டிடலாம், ஆனால் மனசு வலிக்கும் பொழுது அதை தாண்ட முடியாது. எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் மனசு வலிக்கும் பொழுது அவனுடைய சகல வல்லமைகளும் அது தளர்த்தி போடும். நீங்கள் எவ்வளோ பெரிய தேவ மனுஷனாக இருந்தாலும் உங்கள் இருதயத்தில் ஒரு வேதனை வரும் பொழுது நீங்கள் சோர்ந்து போய் உட்காருவீங்க. இந்த அனுபவம் தான் எலியாவுக்கு வந்தது. எசேபேல் மிரட்டும் பொழுது எலியாவுடைய இருதயம் சோர்ந்து போனது. எப்பேற்பட்ட தேவ பிள்ளைகளையும் சோர்ந்து போக வைக்கிறதுக்கு சத்ரு தொடுகிறது உங்கள் பலனை அல்ல, உங்கள் இருதயத்தை. நீங்கள் பலவீனமாக இருந்தால் கூட நீங்கள் கிந்தி கூட நடந்துருவீங்க. உங்கள் மனசு பலவீனமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பவர் உள்ள சரீரம் இருந்தாலும், எவ்வளோ தூரம் உங்களுக்கு கண் பார்வை தெளிவாக இருந்தாலும், புயலே அடிக்காமல் இருந்தாலும், நல்ல அருமையான கிளைமேட் இருந்தாலும் மனசு சோர்ந்து போனதுனால நடக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உங்கள் மனசை சோர்வுபடுத்துகிற, உங்களை எழும்ப விடாமல் தடை பண்ணுகிற அந்த சோர்வுல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க சித்தமாக இருக்கிறாரு. ஒரு நாளும் உங்கள் மனசு சோர்ந்து போக விடாதீங்க. ஏனென்றால் உங்கள் மனசு சோர்ந்து போகாத வரைக்கும் யாராலையும் உங்களை தடுக்க முடியாது. அந்த மலையின் உச்சியில் போயிருங்க. போனீங்கன்னா உபத்திரத்தின் உச்சி, அந்த ஜபத்தின் உச்சி, அந்த உச்சியை அடையும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை பார்ப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க கையில் நிறைய சாவி இருக்குது, அந்த சாவிகளை போட்டு திறந்து பாருங்க. கர்த்தர் ஜபத்தில் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, சில சொப்பனங்களை கொடுத்திருக்கிறாரு. அதற்கு பின்பதாக உலக மேனிஃபெஸ்டேஷன் உண்டு. உலகத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு நினைத்திருக்கிறாரோ அது நடக்கும். கர்த்தர் உங்கள் ட்ரீமில் உங்கள் லைஃப் பார்ட்னரை காட்டலாம். கர்த்தர் உங்கள் ட்ரீமில் என்ன நடக்க போகுதுன்னு காட்டலாம், என்ன பிஸ்னஸ் வரப்போகுதுன்னு காட்டலாம், உங்கள் லைஃப் பார்ட்னர் எங்கே இருக்குன்னு காட்டலாம். எதனாலும் ஆண்டவர் காட்ட முடியும். அதனால தான் தேவ ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது தரிசனங்களை பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், ஜெபத்தினால் பூமிக்குரிய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடிகிறது. நீங்கள் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு ஜெபிக்க தான் செய்தார், வாயை திறந்து கட்டளை தான் கொடுத்தாரு, அந்த பெருங்காற்று அடங்கினது. அது மட்டும் இல்லை, ஏராளமான வியாதிகளை வார்த்தையினால தான் விரட்டினாரு. லாசருவே எழும்பிவான் சொன்னாரு, மரித்த லாசரு எழும்பி வந்தான். அப்படி என்றால் ஜபத்திற்கு விலை இருக்கிறது. ஜபம்னு சொல்லுகிறது ஆவிக்குரிய மண்டலத்தில் செல்லுகிறது, ஆண்டவரிடம் செல்லுகிறது. ஆனால் ஜபத்தின் பதில் சொல்லுகிறது பூமியில வருகிறது. அப்படி என்றால் ஒரு தேவஜனம் ஒரு ரூம்ல இருந்து ஜபிக்கும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்தை செயல்பட வைக்க முடியும். நீங்க உங்க இடத்துல இருந்து ஜபிக்கும் பொழுதே வெளிநாட்டில் உள்ள உங்க பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். நீங்க உங்க வீட்டில் முட்டு மடக்கும் பொழுதே உங்க கணவரை பாதுகாக்க முடியும். உங்க ஜபம் கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலியாக, ஒரு அருமையான ஃபோர்ட்ரஸாக, ஆமென், ஒரு அலங்கமாக, ஒரு பயங்கரமான கோட்டையாக அது மாறிவிடுகிறது. எத்தனை தேவ ஜனத்துக்கு இது புரிகிறது? இதே விஷயம்தான் நீங்க சொப்பனம் பார்க்கும் பொழுது, அந்த சொப்பனங்கள் பூமியில நடக்கும் பொழுது எக்ஸாக்டா ஆமென் நீங்க பார்த்தது நடக்கும். அதனால தான் தெய்வ ஜனங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆக்டிவேட் ஆகணும். ஆவிக்குரிய உலகத்தில் தேவனோடு கோஆப்ரேட் பண்ணணும். நீங்கள் நல்லா சினிமா பார்த்துட்டு தூங்குங்க, தேவனுடைய திட்டம் சொப்பனங்கள் வெளிப்படாது. நீங்கள் நல்லா செபித்துட்டு தூங்குங்க, காலையில் எந்திக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும். உங்களுக்கு அந்த நாளில் பிரச்சனை வரும், ஆனால் காலையிலே ஆண்டவர் பேசிட்டாரு, அந்த பாட்டு மூலமாக பேசியிருப்பாரு, ஒரு வசனம் மூலமாக பேசியிருப்பாரு. இதற்கு தேவை நைட்டு நீங்கள் ஜெபித்துட்டு தூங்கணும், ஜப நிலையில தூங்கணும், வேதத்தை தியானித்துட்டு தூங்கணும். உலக காரியங்களையோ, வாட்ஸ்அப்பையோ, ஃபேஸ்புக்கையோ, ஒரு ரீல்ஸையோ, ஒரு ஷார்ட்ஸையோ நீங்கள் பார்த்துட்டு படுக்கும் பொழுது சத்துரு உங்கள் கனவு மண்டலங்களில் அவன் பாதிப்பை உண்டாக்குவான்.
தேவன் கொண்டு வருகிற அருமையான திட்டங்களை அவன் தடுத்து போடுவான். சொப்பனங்களை தடுப்பான், தரிசனங்களை தடுப்பான். ஏனென்றால் உங்கள் ஆவியில விழிப்புள்ளவனாக இல்லாதபடி உங்களை தூங்க வச்சிருவான். நீங்க ஜெபிக்கும் பொழுது கூட ஆவியில ஜெபிக்காதபடி, தரிசனங்களை பெற்றுக்கொள்ளாதபடி உங்க மாம்சத்தை பவராக்கி விடுவான். அதனாலதான் நம்ம பார்க்கும் பொழுது வேதத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல பேதுருக்கு பயங்கரமா பசிக்குது. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க சும்மா அவருக்கு பசி வந்திருக்கும்னு. ஆனா ஒரு பயங்கரமான ரெவலேஷன் அவருக்கு கிடைக்க போகுது. அந்த ரெவலேஷன் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு பசிக்குது. அவருடைய மாம்சத்துல ஒரு சோர்வு வருது. பாருங்களேன், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து, அதுதான் மேலான நேரம். அவன் சாப்பிடலான்னு இறங்கி போயிருந்தானா, ஒருவேளை அந்த ரெவலேஷன் அவர் மிஸ் பண்ணியிருப்பாரு. நான் ஏன் பேதுருக்கு இந்த போராட்டம் இருந்துன்னு நான் சொல்லுறேன்னா, ஆவியானவருடைய வெளிச்சத்தில் தான் சொல்லுகிறேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பேதுரு ஆண்டவரை குறித்து ஒரு பயங்கரமான வெளிப்பாடு பேசுவார். ஆனால் அட் த ஸ்பாட்டில் ஒரு மாம்சத்தில் இறங்கி பிசாசு சொன்னதையும் பேசுவார். ஆண்டவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேதுருவை பாராட்டியிருப்பார். இது நீ பேசல பேதுரு, உனக்குள்ள இருந்து தேவன் பேசினார்னு பாராட்டின அந்த பேதுருவை பார்த்து கொஞ்ச நேரத்தில் பிசாசு உள்ள இருந்து பேசுது. ஏன்னா ஒரே பேதுருல 2 செக்ஷன் இருக்கிறாங்க. ஒன்று ஆவிக்குரிய பேதுரு, ஒன்று மாம்ச பேதுரு. ஒன்று மாம்சத்தில் யோசிக்கிற பேதுரு, ஒன்று ஆவியில யோசிக்கிற பேதுரு. எல்லா தேவஜனமும் இப்படிதான். அவர்களுக்குள்ள 2 நபர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள 2 விஷயம் இருக்குது, 2 நபர்கள் இருக்கிறாங்க. நீங்க நினைச்சா 2 விதத்துல செயல்பட முடியும். ஒன்று மாம்சத்தில் யோசிக்க முடியும், ஒன்று ஆவியில யோசிக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, மாம்ச சிந்தனை மரணம், ஆனா ஆவியின் சிந்தனை ஜீவன். நீங்க மாம்சத்தில் சிந்தித்து சோர்ந்து போகலாம், ஆனா ஆவியில விசுவாசித்து நீங்க முன்னேறி போகலாம். இந்த 2 காரியமும் கர்த்தர் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறாரு. எல்லா தேவஜனமும் விசுவாசிக்கணும். கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லணும். கர்த்தர் சிலதை தடையாக்குனார்னா அதை காட்டிலும் சிறந்ததை தருவாரு. கர்த்தர் ஒரு வாசலை பூட்டினார்னா உங்களுக்கு 1000 வாசலை திறப்பாரு. இது நான் சொல்லல தேவஜனமே, தேவனால பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான தேவ மனுஷன் சொன்னாரு. உங்களுக்கு கர்த்தர் ஒரு டோரை பூட்டுகிறார்னா 1000 டோரை திறந்துட்டு தான் ஒன்றை பூட்டுவாரு. அதனால பயப்படாதீங்க. இருந்த ஒரு வேலை போயிட்டு, இருந்த படிப்பு போயிட்டு பயப்படாதீங்க தேவஜனமே. கர்த்தர் ஒன்றை பூட்டுறாருனா 1000 விஷயம் உங்களுக்காக வச்சிருப்பாரு. ஸோ இன்றைய நாட்கள்ல ஆவியானவர் தேவ ஜனத்தை பார்த்து சொல்றாரு, நீ தரிசனத்தை பார், நீ சொப்பனங்களை அடைந்து கொள். இந்த நாட்கள்ல நீ ஆவிக்குரிய மண்டலத்தில் பார்க்கறது, நீ ஆவியில தரிசிக்கிறது, அது பூமியில நடக்கும். இதை தான் ஆண்டவர் பேதுருக்கு வெளிப்படுத்த வரும்பொழுது பேதுருக்கு பசி உண்டாகுது. அதனால தான் சொன்னேன், பேதுருக்கு அப்பப்போ மாம்சம் எழும்பிக் கொண்டே இருக்கும், மாம்ச சிந்தனை வந்து கொண்டே இருக்கும், அதை ஜெயித்து கொண்டே இருப்பாரு. அதனால தான் இந்த குறிப்பிட்ட இடத்துல அவர் ரொம்ப மாம்ச சிந்தனையில யோசிக்கல, ஆனா பசி அவரை டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது ஒரு பெரிய வெளிப்பாடு வருகிறது. 11வது வசனம் சொல்லுகிறது, வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவை எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. தேவஜனமே, அந்த சொப்பனம் ஒரு ஞான அர்த்தமுள்ள சொப்பனம். அவருடைய வாழ்க்கையில நடக்க போற ஒரு சொப்பனம். நீங்க வீட்டில் ஃப்ரீயா இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அந்த சொப்பனத்துக்கு பின்னாடி ஒரு பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் இருந்துச்சு. அவன் பெற்றுக்கொண்டது ஆவிக்குரிய தரிசனம் தான். ஆனா அந்த ஆவிக்குரிய தரிசனம் எதற்கு ஒப்பனையா இருக்குதுன்னா, ஒரு பெரிய உலக ரீதியான ஒரு ஊழியம், உலகத்துல சில கிரியைகள் செய்யணும்னா அதை நீங்க தேவ சித்தத்தின்படி செய்யணும்னா, நீங்க நினைச்சதுபடி உங்க வாழ்க்கை சந்தோஷமா தேவ சித்தத்தின்படி இருக்கணும்னா நீங்க முதலாவது ஆவியில ஜெபித்து கண்டுபிடிக்கணும். ஒருவேளை நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க, ஒரு நல்ல கம்பெனியில வேலையேற போறீங்க, 2 நாள் முன்னாடி ஜெபிக்கலாம், உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். ஒருவேளை நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தரிசனத்துல காட்டுவாரு, இந்த வேலைக்கு போவாத, இந்த வேலைக்கு தான் போகணும், இப்படிப்பட்ட நபர் இருப்பாங்க, எல்லாமே ஆண்டவர் காட்டி தருவாரு. சொப்பனங்கள்ல அழகா பேசுவாரு. ஆண்டவரால் காட்ட முடியாதுன்னு நினைக்காதீங்க தேவஜனமே. அதுக்கு முந்தின சாப்டர்ல அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு அக்குரேட்டா அட்ரஸ் சொல்லி அனுப்பி விடுறாரு. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய். பாருங்களேன், ஆண்டவர் அனனியாவை பார்த்து சொல்றாரு, எந்த தெருவுக்கு போகணுமா, அங்க நேர் தெருன்னு ஒரு தெரு இருக்கான். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய, எப்படி பாருங்களேன், யூதாவின் வீட்டில அதை சொல்றாரு. அதுக்கப்புறம் விடல, தர்சு பட்டணத்தான்னு சொல்லி அந்த பட்டணத்துல உள்ள ஒருத்தன் அங்க இருக்கிறான்னு சொல்றாரு. அதோட விடல ஆண்டவர், சவுல் என்னும் பெயர்
பெயருள்ள ஒருவனை தேடுன்னு சொல்றாரு. எவ்வளவு அருமையா ஒன்னொன்னா சொல்லி கொடுக்காரு. எந்த தெருவுக்கு போனோம், யார் வீட்டுக்கு போனோம், நீ தேடுகிற நபர் பேர் என்ன, அந்த நபருடைய ஊர் என்ன, எல்லாமே சொல்றாரு. அதோட விடல தேவஜனமே, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான், அதையும் சொல்றாரு. அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், சாப்பிட்டுட்டு இருக்கானா, தூங்கிட்டு இருக்கிறானா, ஜெபம் பண்றானா, அழகா சொல்லி கொடுக்கிறாரு. அப்போஸ்தலர் 9:12 பாருங்க, அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான். பாருங்களேன், அவனை ஆல்ரெடி ரெடி ஆக்கிட்டாரு. ஏன்னா எழுப்புதலுடைய அபிஷேகம் பயங்கரமா இருந்த பொழுது இதெல்லாம் பயங்கரமா நடந்துச்சு. ஆனா அந்த அபிஷேகத்தினுடைய தன்மை குறையும் பொழுது மாம்சத்தினுடைய தன்மை கூட கூட இப்ப மாம்ச சிந்தனைகள் பயத்தை உண்டாக்கிட்டு ஒரு தேவஜனம் ஒரு நாள்ல 24 மணிக்கூர் கிடைக்குது. இந்த 24 மணிக்கூர்ல காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஆண்டவர் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க அழைச்சிருக்கிறாரு. ஆனா இந்த தேவஜனம் எவ்வளவு நேரம் தேவனுக்குள்ள சந்தோஷமா இருக்குது? எந்த விஷயமா இருந்தாலும் கர்த்தர் கையில விட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் தேவஜனம். எதை எடுத்தாலும் கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு, என் அப்பா பார்த்துக்கிடுவாரு. அந்த ஃப்ரெஷ் லவ்ல இருந்தாங்க. ஆனா இந்த நாட்கள்ல பாருங்க, அந்த ஃப்ரெஷ் லவ் போயிட்டு ஆண்டவர் மேல உள்ள புதிய அன்பு, அந்த புத்துணர்ச்சி உள்ள அன்பெல்லாம் இன்னைக்கு போயிட்டு எந்த பிரச்சனை எடுத்தாலும் ஆமா அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே, அதை நம்ம சமாளிக்கணுமே, இதை எப்படி செய்ய, ஐயோ இந்த பிரச்சனை வேற வந்துட்டு எல்லாமே டீல் பண்றது மாம்சமா இருக்குது. உங்க மாம்சம் தான் இன்னைக்கு என்ன செய்யுது, முந்தி கொண்டு தேவனை கிரியை செய்ய விடாம உங்களை கவலைப்பட வைக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்குள்ள தேவஜனம் ஆவியில இருந்தாங்க, எப்பொழுதுமே சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா ஆண்டவர் எல்லாமே பார்த்துக்கிடுவாரு. ஏன்னா ஆவி ஷார்ப்பா இருந்துச்சு, மாம்ச எண்ணங்கள் ஜெயிக்காம இருந்துச்சு. ஆனா இந்த நாட்கள்ல மாம்ச எண்ணங்கள் ஜெயித்து அவர்களை மாம்சமே ஆளுகை செய்கிறது, மாம்ச சிந்தனை ஆளுகை செய்கிறது. அதனாலதான் சொப்பனங்கள் கிடைக்க மாட்டேங்கி, தரிசனங்கள் கிடைக்க மாட்டேங்கி, தேவ சத்தம் உள்ளத்துல உணர்த்த மாட்டேங்கி, நடத்த மாட்டேங்கி. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கட்டுகளை உடைத்து சிலர் மட்டும் தான் எழும்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பேரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இது சிலரா இருந்த அற்புதங்கள் நடக்காது, இது சிலரா இருந்த தேசத்துல எழுப்புதல் நடக்காது. எல்லாரும் ஆவியில யோசிக்க ஆரம்பிக்கணும், எல்லாரும் ஆவியில தரிசிக்க ஆரம்பிக்கணும். எப்படி பாருங்க, அனனியாவோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே பவுலோடும் பேசிக்கொண்டிருக்கிறாரு. எவ்வளவு அற்புதம் பார்த்தீங்களா தேவஜனமே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இங்க ஆவியில இருக்கும் பொழுது உங்க தூர தேசத்துல கணவர் இருக்கிறாருன்னா அவரும் அங்க ஆவியில பேசி அவரும் உங்களுக்கு போன் பண்ணணும். ஆமாம், நீங்களும் போன் பண்றீங்க, அவரும் போன் பண்றாரு. நீங்களும் ஒரே விஷயத்தை சொல்ல போறீங்க, அவரும் ஒரே விஷயத்தை சொல்ல போறாரு. எவ்வளவு அக்காம்பினேஷன் பாருங்க தேவஜனமே. இதே போலதான் தூர தேசத்துல உங்க பிள்ளைகள் இருக்காங்களா, அவங்களும் ஆவியில ஏவப்பட்டு உங்களுக்கு போன் பண்ணணும், நீங்களும் ஆவியில ஏவப்பட்டு போன் பண்ணணும். அவங்களும் அதே விஷயத்தை சொல்லணும், நீங்களும் அதே விஷயத்தை சொல்லணும். இது எப்போ தெரியுமா நடக்கும்? உங்க குடும்பம் ஆவியானவருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்க ஆவிக்குரிய மனுஷனுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஆகாரத்திற்கும் ஆவியில வாழணும்னு ஒரு தாகம் வந்து அந்த எழுப்புதல் உங்களுக்குள்ள வரணும். இந்த நாட்கள்ல அந்த எழுப்புதல் குறைஞ்சி இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு எழுப்புதல் ஆண்டவர் போட போறாரு. இந்த சொப்பனத்தை வைத்து நம்ம புரிய வேண்டிய விஷயம், எதெல்லாம் ஆவியில தரிசிக்கிறோமோ அது பூமியில நடக்கும். ஒவ்வொரு தேவஜனமும் உங்க வாழ்க்கையை எளிமையா மாற்ற முடியும். நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வெகுமதி. நீங்க எதை செய்தாலும் அதற்கு ஒரு பின்விளைவு இருக்குது. நீங்க ஒரு கேஸ் ஆன் பண்ணீங்கன்னா அந்த கேஸ்ல இருந்து ஒரு ஃபயர் கிரியேட் ஆகுது. அந்த ஃபயரை ஆன் பண்ணி வச்சீங்கன்னா உங்க கேஸ் வேஸ்ட் ஆகும். அந்த கேஸ் ஆன் பண்ணதுக்கு பிறகு ஏதோ ஒன்று, ஒரு தோசை சுடுறீங்க, ஒரு இட்லி செய்றீங்க, அதை பிரோஜனமா பயன்படுத்தினீங்கன்னா அதற்கு பின்பாடு அந்த கேஸ் செலவழிச்சதுக்கு பிற்பாடு ஒரு இட்லி ரெடி ஆச்சு, ஒரு தோசை ரெடி ஆச்சு, ஏதோ ஒன்று ரெடி ஆச்சு. இதே போலதான் ஜெபம் என்ற அக்னி, ஜெபம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற தேவஜனம் கண்டிப்பாக அதை பிரோஜனமா பயன்படுத்தணும். ஆவியில நிரம்பி கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா எப்படி ஒரு இட்லி ரெடி ஆனது போல, ஒரு தோசை ரெடி ஆனது போல ஆவிக்குரிய உலகத்திலையும் நீங்க கரெக்டா ஜெபித்து ஆவியில கரெக்டா இருந்து மாம்ச சிந்தனைக்கு இடம் கொடுக்காம தெளிவான ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபத்தை நீங்க பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் அதுல பிரியமா இருப்பாரு. கண்டிப்பா ஒரு விளைவு உண்டு, உங்க ஜெபத்திற்கு ஒரு அருமையான ரிசல்ட் உண்டு, ஒரு அவுட்புட் உண்டு. அதனால ஜெபிக்கிற தேவஜனம் ஆவியில ஜெபிக்கிறதுக்காக தான் இந்த 100 நாளும் கர்த்தர் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாரு. நேற்றைய தினத்துல நான் சொன்னேன், இந்த 100 நாள் ஜெபம் உங்க கரத்தை ஆவியானவருடைய கரத்துல பிடிச்சு கொடுக்கும். 100 நாள் ஜெபம் ஒரு பிரிட்ஜ் தான். அற்புதம் செய்ய போறது ஆவியானவர். அந்த ஆவியானவர்கிட்ட நீங்க நெருங்க முடியாம, தரிசனங்களை பெற்றுக்கொள்ள முடியாம, ஆவியில எழும்ப முடியாம, ஆவியில முன்னேற முடியாம, ஆவியில யுத்தம் பண்ண முடியாம ஒரு போராட்டம் வரும் பொழுது அந்த நபர் தான் எனக்கு விரோதமா யுத்தம் பண்ணிட்டான்னு ஒரு சின்ன பிள்ளைய போல அழுது கொண்டு இருக்கிறதுக்கு பிசாசு இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மாற்றி வச்சிருக்கிறான். ஆனா நீங்க ஆவியில முன்னேறி ஆவியில தரிசித்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு பின்னாடி கிரியை செய்கிற அந்தகார ஆவியை கண்டுபிடிக்கலாம். எப்படி அந்த ஆவி அவனை தாக்க
தாக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். நீங்க அந்த ஆவிகளை கட்டி ஜெபிக்கலாம், அந்த ஆவிகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம். இவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையை ஆவியானவர் தான் தர முடியும். ஸோ இந்த 100 நாள் ஜெபம் என்ன செய்யுதுன்னா, உங்களுக்கும் ஆண்டவர்கிட்ட ஒரு விசேஷித்த பாலத்தை கட்டுகிறது. உங்களை ஆவியானவர்கிட்ட கொண்டு வரும். நீங்க வசனத்தோடு இருக்கலாம், நீங்க சபையோடு இருக்கலாம், அந்த பாலம்லாம் செம்மையா தான் இருக்குது. ஆனா கர்த்தருக்கும் உங்களுக்குள்ள உறவு, நீங்க மாம்ச சிந்தனையில அடிக்கடி எழும்பி தேவ திட்டத்தை உடைச்சு போடுறீங்க. இப்படிப்பட்ட விஷயத்துல இருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புத பாலம். நீங்க சபைக்கு போலன்னு உங்களை குறை சொல்லல, நீங்க வேத வாசிக்கலன்னு உங்களை குறை சொல்லல, நீங்க அந்நிய பாஷையில கூட ஜெபிப்பீங்க. ஆனா அடிக்கடி சில மாம்ச சிந்தனைகள் வந்து தேவனை விட்டு உங்களை பிரிய பண்ணும். இந்த 100 நாள் ஜெபம் உங்களை என்ன தெரியுமா செய்து, உங்களை வேறுபடுத்துது. ஓ, இது மாம்ச சிந்தனை, இது நம்மளை தடை பண்ணிரும், இது தேவ ஆசீர்வாதத்தை தடை பண்ணிரும்னு ஒரு நல்ல புத்துணர்ச்சியை தரும், ஒரு நல்ல விழிப்புணர்வை தரும். இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள மாம்ச சிந்தனை வரும் பொழுது, உங்களுக்குள்ள பிசாசு பேசும் பொழுது இங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா இந்த நாட்கள்ல நீங்க அக்னி கிட்ட இருந்துட்டு இருக்கிறீங்க. அக்னி உங்க மேல இறங்கி கொண்டு இருக்குது. அக்னியின் ஆவியானவர் நிரப்பி கொண்டு இருக்கிறாரு. ஒரு சூரியன் கிட்ட இருக்கும் பொழுது ஒரு நிலா கூட வெளிச்சமா மாறுறது போல இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியின் அக்னி பலமா இறங்கி உங்க வீட்டுக்கு மேல இருக்கும் பொழுது அநேகர் தரிசனங்களை அடைவீங்க, அநேகர் ஆறுதல் அடைவீங்க, அநேகருக்குள்ள விசுவாசம் உண்டாகும், அநேகருக்குள்ள அக்னி இறங்கும், அநேகருக்குள்ள ஆவியானவர் செயல்படுவாரு. உங்க சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும் தேவஜனமே. அதனாலதான் ஆவியானவர் இந்த 100 நாள் ஜெபத்தை ஏறெடுக்க வைத்திருக்கிறாரு. நான் அடிக்கடி சொல்லுகிறது போல 100 நாள் ஜெபத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆனா 100 நாள் ஜெபம் கர்த்தர் கொடுத்ததுனால அதுக்குள்ள ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டம் கரெக்டா நடந்துச்சுன்னா அந்த 100 நாள்ல நீங்க ஆவியானவருடைய கையை பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர் உங்களை தூக்கி செல்வாரு. எப்படி பிலிப்பை தூக்கிட்டு போனாரோ அப்படி ஒரு எல்லையிலிருந்து ஒரு எல்லைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவாரு. இன்னைக்கு அநேகரை பார்த்து ஆண்டு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறாரு, அநேகருக்கு ஒரு ஷிஃப்ட் வருகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வச்சனமே, இனி நீ மாம்சத்துல தேஞ்ச ரெக்கார்டா போட்டு ஓட்டுகிறது போல உன் வாழ்க்கையை நீ ஓட்ட போறதில்ல. கர்த்தர் உனக்கு ஒரு புதிய சரகு தாராரு, ஆவிக்குரிய ரெக்கையை தாராரு. இனி நீ கிலோமீட்டர் கணக்கா தூரம் போவ, உன்னால செய்ய முடியாததை இனி செய்வ. வார வாரம் சபைக்கு போக கூட முடியாத உன் கணவரை தூக்கி கொண்டு உபாச ஜபத்துக்கு போற லெவல்ல கர்த்தர் ஒரு கனிவுள்ள ஜீவியத்தை தாராரு. உன்னுடைய குடும்பத்துல யாரும் சபைக்கு கூட போகாம இருக்கலாம், ஆனா அவர்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் தீவிரமா மாறி கர்த்தருக்காக உன் குடும்பம் தீவிரமா எழும்ப போகுது. இப்படிப்பட்ட அநேக ஷிஃப்ட் உங்க வாழ்க்கையில உண்டாகிறது. அடுத்த கட்ட உயர்வை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அநேக தேவஜனத்துக்கு கண்ணீரும் வேதனையும் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த 100 நாள் முடியும் பொழுது உனக்கு ஆவியின் ரெக்கை உண்டாகும், ஆவியின் கண்கள் உண்டாகும், ஆவியின் பார்வை உண்டாகும். உன் மாம்ச எண்ணம் முன்னாடி போல உன்னை கொள்ளையிடாது, உன்னை வந்து வேட்டையாடாது. ஏன்னா அந்த மாம்ச எண்ணம் தான் அடிக்கடி உன்னை வேட்டையாடி தேவ திட்டத்தை உன் கையில இருந்து கீழே விழ வச்சுச்சு. தேவன் ஒரு அருமையான கண்ணாடி பாத்திரத்துல அருமையான அபிஷேக தைலத்தை ஊத்துகிறது போல உன் கையில சில திட்டங்களையும் சில அபிஷேக திட்டங்களை தந்திருக்கும் பொழுது நீ மாம்ச எண்ணத்துல இருக்கும் பொழுது அது கீழே விழுந்து உடையுது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் திட்டம் தரலன்னு கிடையாது, உன்கிட்ட பேசலன்னு கிடையாது, ஆனா அடிக்கடி நீ மாம்சத்துல எழும்பி அதை உடைத்து விடுகிற. தேவன் சிலதை செய்யறதுக்கு முன்னாடி நீ அவசரப்பட்டுருவ. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த நாட்கள்ல அந்த ஆவியின் பார்வை கிடைக்கும். பொறுமையா இருக்கணும், ஞானமா இருக்கணும், கண் திறந்திருக்கணும், ஆவியில பார்க்கணும், ஜெபிக்கணும். ஆவியானவர் என்ன சொல்றாரு, இது எல்லா விஷயத்தையும் செய்யத்தக்கதான ஒரு வல்லமையான ஆவியானவர் உன்னை தாங்க ஆரம்பிப்பாரு. அந்த ஆவியானவர் ஆல்ரெடி உனக்கு சப்போர்ட் பண்ணணும் தான் இருக்கிறாரு. ஆனா அவர் எப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவர், அவர் என்ன எனக்கு செய்ய போறாருன்னு உனக்கு தெரியாததுனாலதான் நீ தவித்துக் கொண்டிருந்த. இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆவியானவர் உங்க கரங்களை பிடிச்சு நடத்தணும் இருக்காரு. ஆவியானவர் பிலிப்பை போல உங்களை தூக்கிட்டு போகணும் இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு எல்லைகள்ல உங்களை தூக்கிட்டு போவாரு. ஒரு கம்பெனியில வேலை இல்லையா, அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஒரு எல்லையில உனக்கு வீடு இல்லையா, இன்னொரு எல்லையில கட்டி தருவாரு. ஒரு நபர் உன்னுடைய திருமண அலையன்ஸை நிராகரித்தாங்களா, கர்த்தர் ஏற்ற இடத்துல நல்ல திருமண அழைப்புதலை உனக்கு கொண்டு வந்து நல்ல அலையன்ஸை கொண்டு வந்து உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னை அலங்கரித்து உன் திருமணத்தை நடத்தி தர அவர் வல்லமை உள்ளவரா இருக்காரு. ஒருவேளை உலகமே உன்னை புறக்கணிச்சு உனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லிட்டா, கர்த்தருடைய கரம் இந்த நாட்கள்ல உன்னை தொட்டு உன்னை ஆசீர்வதிக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல நீ உடைக்கப்பட்டிருந்தல்ல, இனி நீ ஆவியில தரிசிக்க ஆரம்பிப்ப. உன் கட்டுகளுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு ஆவியானவர் வெளிப்படுத்துவாரு. ஆவியானவர் வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த நாட்கள் ஆண்டவனோடு பேசிக்கொண்டிருக்கார். தெய்வஜனமே, ஆவியானவருடைய விருப்பமே என் பிள்ளைகள் என் சத்தத்தை கேட்கணும், என் ஜனம் என் சத்தத்தை கேட்கணும். நான் அதிகாலையிலே வந்து நிற்கிறேன், என் பிள்ளைகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாங்க. நான் இரவுல ஜெபிக்க எழுப்பாட்டுக்கிறேன், அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கள் கூட பேச துடிக்கிறேன், அவர்கள் பேசாம
நம்ம மாம்சத்தில் இருக்கிறாங்க. கிச்சனில் இருக்கும் பொழுது அவர் உங்களோடு பேச விரும்புகிறாரு. நீங்கள் ஆஃபீஸ் போகும்பொழுது பேச விரும்புகிறாரு. ஒரு சின்ன டைம் கிடைச்சா கூட ஆவியான ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறாரு. நீங்கள் பைக்கில் போகும்பொழுது பேச விரும்புகிறாரு. தேவச்சனமே, என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாக ஆண்டவரோடு உறவாடுகிறது. பைக்கில் பயணம் செய்யும் பொழுது அதிகமாக உறவாட முடிகிறது. நடக்கும் பொழுது உறவாட முடிகிறது. வெளியே பஸ்ஸில் போகும்பொழுது உறவாட முடிகிறது. சில பயணங்களில் இருக்கும் பொழுது உறவாட முடிகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு. ஒவ்வொரு நிமிஷம் கேப் விடாமல் உங்கள் அப்பா உங்களோடு பேசணும்னு விரும்புகிறாரு. அது ஒரு சுவாசம் போல, சுவாசம் உங்களை அறியாமலே போய்கொண்டே இருக்கும். இதே போல தான் தேவச்சனமே, ஜெபம் சொல்லுகிறது ஒரு ஆக்சிஜன், அது ஒரு சுவாசம். உங்களை அறியாமலே அது போகணும். நீங்கள் எதுக்கு நான் சுவாசிக்கணும்னு கேட்க முடியாது. அதே போல எதுக்கு ஜெபிக்கணும்னு கேட்க முடியாது. ஏன்னா ஜெபிக்காத அந்த ஒரு பாயிண்ட்ல, அந்த ஒரு செகண்டை கூட சத்ரு உங்களை மாம்சத்தில் யோசிக்க வைப்பான். அதனால தான் கடந்த நாட்களில் உங்களோடு பேசியிருந்தேன். தேர் இஸ் நோ நியூட்ரல் கிங்டம். ஒரு சமநல ராஜ்யம் கிடையாது. ஒன்று நீங்கள் மாம்சத்தில் இருப்பீங்க, இல்லை ஆவியில் இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் மாம்ச சிந்தனையில் இருப்பீங்க, இல்லைன்னா ஆவிக்குரிய சிந்தனையில் இருப்பீங்க. நீங்கள் ஜெபிக்கலைன்னா, உள்ள சோத்திரம் ஓடலைன்னா, நீங்கள் மாம்ச சிந்தனையில் தான் போய் கொண்டு இருப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் ஜெபித்து கொஞ்சம் உள்ளத்தில் ஒரு சோத்திரம் ஓடிக்கொண்டு இருந்தனா அந்த நினைவிலே இருப்பீங்க, அந்த சிந்தனையிலே இருப்பீங்க. தெய்வ ஜனம் புரிந்து கொள்ளணும். உங்கள் சிந்தனையை ஆவிக்குரிய சிந்தனையாக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். எப்படி இந்த பேதுரு பாருங்க, அவர் பசியாக இருக்கும் பொழுது ஒரு தெய்வீக விஷன் உண்டாகுது. அந்த விஷனுக்கு பிறகு கொர்நேலியும் சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் ஆல்ரெடி வெளிப்படுத்தி இருந்தார். அவர் ஒரு யூதன் கிடையாது, ஆனா பேதுரு ஒரு யூதன். யூதர்கள் அந்த அந்நிய ஜனத்தோடு கலந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா அந்த துப்பட்டியில, அந்த அருமையான பேக்ல அநேக அந்நிய ஜனத்திற்கு ஒப்பனையாக சில மிருகங்களையும் காட்டு பிராணிகளையும் ஆண்டவர் காண்பித்தார். அதை அடித்து புசின்னு சொன்னார். அதற்கு அடையாளம், நீ இறங்கி போய் ஊழியம் செய். இயேசு மரித்தது யூதருக்காக மட்டுமல்ல, சகல ஜனத்திற்காக. அப்படி ஒரு அந்நிய ஜனத்தோடு முதலாக பேதுரு ஊழியத்துக்கு போறாரு. அதனால தான் அவர் கண்டுபிடித்தாரு, ஓ, எல்லாருக்கும் தேவனுடைய சுவிசேஷம் உண்டுன்னு. அவருடைய மனநிலை மாறினது. அங்க போகும் பொழுது அநேகர் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. அநேகர் மேல ஆவியானவர் வந்தாங்க. அவங்க யாருமே யூதர் கிடையாது. அவங்க எல்லாரும் ஜென்டைல்ஸ் சொல்லக்கூடிய அந்நிய ஜனங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் ஒரு சொப்பனத்தை தாராருன்னா அதுக்கு பின்னாடி பயங்கரமான ஞான அர்த்தம் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பிசினஸ் இருக்கலாம், அதுக்கு பின்னாடி ஒரு படிப்பு இருக்கலாம், அதுக்கு பின்னாடி ஒரு உயர்வு இருக்கலாம், அதற்கு பின்னாடி ஒரு வருமானம் இருக்கலாம், அதற்கு பின்னாடி ஒரு ஊழியம் இருக்கலாம். இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களை ஆவியில தரிசிக்க சொல்லுகிறாரு. Come into spirit and see in the spirit and dream in the spirit, pray in the spirit, walk in the spirit. கர்த்தர் இன்னைக்கு ஆவியில நடக்க சொல்றாரு, ஆவியில பார்க்க சொல்றாரு, ஆவியில பேச சொல்லுகிறாரு, ஆவியிலே இருக்க சொல்றாரு. ஒவ்வொரு தேவ ஜனமும் ஆவியில பிறந்த பிறகு ஆவியில வாழ்கிறது எளிமையாக மாறிடும். இந்த மாம்ச சிந்தனைகள் உங்களை ஜெயிக்கலான்னு வரும் பொழுது ஆவியானவர் உங்க ஆவியை ரீசார்ஜ் பண்ணுகிறார். எப்படி இந்த மாம்சத்துக்கு ஆகாரம் கொடுக்குறீங்களோ, நல்ல ஆகாரத்தை கொடுத்து அதை பலப்படுத்துகிறீர்களோ, இப்படிதான் ஆவியானவர் என்ன செய்யறாரு, நல்ல ஆகாரத்தை தந்து உங்க உள்ளான மனிதனாகிய ஆவியை பலப்படுத்துகிறாரு. இதை தான் கலாத்தியர்ல பவுல் அழகா சொல்றாரு. ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியும் மாம்சமும் மாறி மாறி சண்டை போடுகிறது. ஆனா ஆவியில ஜெயித்து நம்ம எலும்ப கர்த்தர் அழைக்கிறார். ஆவியின் சிந்தனை ஜெயித்து ஆவி உங்களுக்குள்ள மேற்கொண்டுட்டுனா ஆவியானவர் என்ன செய்வாரு, உங்க குடும்பத்துக்கு தலைவரா இருப்பாரு. மாம்சம் மேற்கொண்டுட்டுனா எப்பவும் சூறாவளியும் போராட்டமா இருக்கும். தேவ ஜனங்கள் ஆவியில எலும்ப ஆரம்பிங்க. தொடர்ச்சியாக இதனுள்ள பாகங்களை வருகிற நாட்கள்ல இன்னும் ஆவியில ஆண்டரோடு எப்படி நெருங்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு போதித்து தருவாராக. எல்லா துதிக்கான மகிமை அவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.